நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். சரியா? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அந்த படம் அழகா இருந்துச்சு. என்ன? என்னை சிநேகிக்கிறவர்களை பாதி கை நம்ம கை, நான் சிநேகிக்கிறேன் பாதி கை அவரு கை. இந்த 2 கையும் இணைஞ்சாதான் அன்பு வரும். ஆமே. இருதயங்கிறது அன்புக்கு அடையாளம். என்னை சிநேகிக்கிறவர்களை நம்ம சிநேகிச்சோன்னா நம்ம கை பாதி, அவர் சிநேகிப்பார் அவர் கை பாதி. 2 இணைஞ்சா அதுல ஒரு ஹார்ட் இருக்குதா, இருதயம் இருக்குதா? இணைஞ்சது தான் அன்பு. ஆமே. அவரு கையை மட்டும் நீட்டிட்டு இருந்தா கம்ப்ளீட் ஆகாது. சரியா? அது குறையா தான் இருக்கும். குறையா இருந்தா எவ்வளவு நேரம் தான் கையே விரிச்சிட்டு நிற்பாரு, பேருவாரு. என்னை சிநேகிக்கிறவர்களை யாரு சிநேகிக்கிறார்களோ அந்த கையை தேடி போயிட்டே இருக்கிறாரு. அந்த கையோடு போய் அவர் கையை இணைஞ்சிரும். நல்ல ஒரு அழகான வசனம். ஈஸியான செய்தி தான் நினைச்சேன். ஈஸியான செய்தி தான் நினைச்சேன். ஏன்னா என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப ரொம்ப ஈஸியான செய்தியா இருக்கும் போல நினைச்சேன். அப்படின்னா காலையில போய் அப்படியே பைபிள் அப்படியே தியானிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காரும் போது என்னப்பா செய்தி, நல்லா கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை மாதிரி தான் விளையாடுவேன். சரியா? ஏன்னா நம்ம மூச்சியா வருதானே, என்ன வேற எதுக்கு நமக்கு வாய்ப்பே தெரியல. அதனால செய்தி எடுக்கணும்னா காவல் கிடந்து உபாசம் இருந்து தாங்கப்பா அப்படிலாம் இல்லை. தெரியும் பிள்ளைகளோடு என்ன பேச விரும்புகிறாரோ அது தருவாரண்டி தெரியும். காலையில போய் வசனத்தை அப்படியே போய் உட்கார்ந்த போது ஒரு வசனத்தை முன்னாடி அப்படி கொண்டு வந்தார் பாருங்க. நம்ம யோவான் 11:5 யோவான் 11:5 இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். கையை தான் தட்டுங்களா பார்ப்போம். கையை தான் தட்டி நல்லா கையை தட்டுங்களா பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். சரியா? இதுல ஒரு பாதி கிடைச்சிட்டு, பாதி கை கிடைச்சிட்டு. ரொம்ப நல்ல தகப்பே இல்லை. என்ன அப்படி காட்டுறாரு. எங்க தான் வேதத்தை புரட்டுனால ஒண்ணுமே மனசுக்குள்ள வரல, ஒன்னும் மூளையில போய் நிரப்பல. இந்த வார்த்தையை காட்டிட்டு அப்படியே இருதயத்தை ஃபுல்லாக்கிட்டாரு. யோசிக்க ஆரம்பிச்சு இதுல என்ன இருக்குப்பா. ஒரு கையை கொடுத்துட்டீங்க, அன்பா இருந்தார். அப்ப ஒரு கையை நீங்க நீட்டிட்டீங்க. அப்ப அடுத்த கைக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குதுல்ல. சரியா? சும்மா அன்பா இருப்பாரா? சும்மா இருக்க முடியுமா? மார்த்தாள், அவளுடைய சகோதரி, லாசரு, 3 பேருக்கு அம்மா அப்பா இல்ல. சரி, அம்மா அப்பா கிடையாது, ஆதரவற்று போனவர்கள், அடைக்கல் இல்லாதவங்க 3 பேர் தான் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. அப்போ மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் இயேசு அன்பா இருந்தாரா? அப்ப யோசி, இது வரைக்கும் மரியாள் 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 நீ பார்த்தா மரியாள் பேரே இல்லை. மார்த்தாளுடைய சகோதரின்னு தானே இருக்குது. மரியாளுடைய சகோதரியாகிய மார்த்தாள் நீ சொல்லலையே. இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் தானே இருக்குது. அதுல மரியாள் போட்டிருக்கலாமே. இருதயத்துல ஒரு கேள்வி, ஏன் மார்த்தாள் போட்டிருக்கிறார்? மார்த்தாள் ஏன் சொல்லியிருக்கிறார்? மரியாளுடைய பெயரை மார்த்தாள் அவளுடைய சகோதரின்னு தானே சொல்லியிருக்கிறார். அப்ப இதுலயே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குதே அப்படின்னு பார்க்கும்போதுதான் ஆண்டவர் ஒரு வசனத்தை அப்படியே முன்னாடி காட்டினார் பாருங்க. லூக்கா 10:38 லூக்கா 10:38 பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். கையை தான் தட்டுங்க பாப்பேன், நல்லா கையை தட்டி. ஹல்லேலூயா. நல்லவர். ஆமென். அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். சரியா? ஒருத்தரும் தப்பவே முடியாது. அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். மார்த்தாள் தேடி வரல, இயேசு தேடி போறார். ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்று பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். புரியுதா? பிரவேசிச்சதும் இயேசு உள்ள வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சு
மார்த்தாள் ஓடி இருப்பாங்க. சரியா, ஓடி இருப்பாங்க. சரியா, கிராமத்துல பிரவேசிச்சதும் மார்த்தாள் தன் வீட்டில் ஏற்றுக்கொள்ற அப்படின்னா மற்ற கண்டிப்பா ஓடி இருக்கணும், எதிர்பார்த்திருக்கணும். இயேசு எதிர்பார்த்திருக்கணும். பாருங்க, பேர்கொண்ட அந்த ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கணும். அந்த கிராமத்துல வேற எந்த வீட்டுக்கும் போக மார்த்தாள் விடல. வாராண்டவரே, என் வீட்டுக்குள்ள வாராண்டவரே. என்ன ஏழாண்டி ஆண்டவர் பார்க்கல, கூப்பிட்ட தாகத்தை பார்த்தார், கூப்பிட்ட வாஞ்சையை பார்த்தார். அதே பெத்தானியா கிராமத்துல தான் சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் வீடு இருக்குது. அங்கதான் கடைசியா ராவ் இருந்த ஆண்டவர் பண்றாரு. சீமோன் பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன். அதே கிராமத்துல தான் பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த மார்த்தாள் அந்த கிராமத்துல இயேசு பிரவேசித்ததும் இயேசுவை தேடி போய் சொல்லி இருக்கணும், ஐயா என் வீட்டுக்குள்ள வாரும், என் வீட்டுக்குள்ள வாரும். மற்ற எல்லாரை காட்டிலும் மார்த்தாள் அழைத்த விதம் என் ஆண்டவருடைய இருதயத்தை அசைத்தது. ஹல்லேலூயா. அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள், ஏற்றுக்கொண்டாள். அவ்வளவுதான், நான் வீட்டுல ஏற்றுக்கிட்டா. என் வீடு உமக்குதாப்பா, என் வாழ்க்கை உமக்குதாப்பா, என் வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீ உமக்குதாப்பா. வீட்டிலேயே திறந்து கொடுத்துட்டா. ஆண்டவர் சும்மா ஒரு மனுஷன் இருதயத்துல போக மாட்டார். ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள ஆண்டவர் சும்மா போக மாட்டார். அங்க ஏதாவது குறைகள் இருக்குதுன்னா, பாவம் இருக்குதுன்னாலாம் போக மாட்டாரு. முறுமுறுப்பு இருக்கிற வீட்டுக்குள்ள போக மாட்டாரு. அறகுறைய நேசிக்கிற வீட்டுக்குள்ள எல்லாம் போக மாட்டாரு. என் ஆண்டவர் ஜென்டில்மேன், வலுக்கட்டாயம் பண்ண மாட்டார். அதான் சொன்னார், வாசற் படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட பூஜனம் பண்ணுவேன். சரியா, அவரை ஏற்றுக்கொள்ற இறுதி எப்படிப்பட்டது, அதுதான் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அப்போதான் ஆண்டவர் ஒரு வசனத்தை நினைப்பூட்டினார். நம்ம யோவான்ல பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தாராம். அல்லேலூயா. என்ன நல்ல தகப்பன், என்ன அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அப்போ மார்த்தா தான் வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டதும் தேவனுடைய பிள்ளையா மாறியாச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றிருக்கிறீங்க யோசித்து பாருங்க. எத்தனை பேர் உங்க இருதயமாகி வீட்டுக்குள்ள இயேசுவை ஏற்றிருக்கிறீங்க? உங்க இந்த பூமிக்குரிய கூடாரமாகி உங்க வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க? ஏற்றுக்கிட்டா அவர் வெளியே பேர் கூட மாட்டார். ஆமென். அந்த கிராமத்துல பிரவேசிக்கும் போதெல்லாம் மார்த்தாள், மரியா, லாசருடைய வீட்டுல தான் ஆண்டவர் போனாராம். சரியா, எந்த தேவனுடைய பிள்ளை அன்பு காட்டுதோ அங்கதான் ஆண்டவர் போவார். எந்த தேவனுடைய பிள்ளை எல்லாமே நீர் தான்ப்பான்னு சொல்லுதோ அந்த தேவ பிள்ளையை தான் கர்த்தர் ஆளுகை செய்ய முடியும். அதுதான் நம்ம சகைவை குறிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பெரிய பாவியான மனுஷன் தான். ஆனா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ற இருதயத்தை வச்சுதான் ஆசீர்வாதம், புரியுதா? ஏற்றுக்கொள்ற உள்ளத்தை வச்சுதான் ஆசீர்வாதம். சிநேகங்கிறது சும்மா கிடையாது, அன்புங்கிறது சும்மா கிடையாது. அத கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொள்றதுல சாதாரணமான வாழ்க்கையில் அப்படியே அறக்குறையா வளைஞ்சு கொடுத்துட்டு நேரம் கிடைக்கும் போது தேடிட்டு, சரியா, அப்படியே அங்க ஒரு கால் இங்க ஒரு கால், அப்படி இல்லை. உலகத்தையும் புரியப்படுத்திட்டு அவரையும் புரியப்படுத்த அப்படி இல்லை. அவர் அணுவா புடமிட்டு பார்க்கிறவர். நம்முடைய அசைவுகளை, நம்முடைய நினைவுகளை, நம்முடைய எண்ணங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறவர். அல்லேலூயா. சகைவுக்குள்ள ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்க்க வேண்டும். பாருங்க, குள்ளமான மனுஷன், பாவியான மனுஷன், இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்கிறதை கேள்விப்பட்டு, சரியா, அவர் இருதயத்துல கேள்விப்படுறாரு. கேள்விப்படுறாருன்னா தாகம் இருக்குது. இதே போலதான் மார்த்தாள் கேள்விப்பட்டிருப்பாங்க. உள்ள வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு சத்தம் காதுல எழுந்திருக்கும். இயேசு மற்ற வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஓடி இருப்பாங்க. தன் வீட்டை திறந்து கொடுத்து ஏற்றுக்கிட்டாங்க. அல்லேலூயா. முந்திக்கிட்டாங்க. ஆமே. இந்த சகைவு அப்படிதான். இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டதும் காட்டுத்தி மரத்துல யாரையும் ஒளிஞ்சிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? இயேசு இந்த வழியா வருவாரு, இவர் எப்படிப்பட்டவர் என்கிறத நான் பார்க்கணும். காத்திருக்கிற பிள்ளைகள் பாக்கியத்தை பெற்றவர்கள். ஆமென். காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள்.
அதான் சொன்னார், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். காத்திருக்கணும், தேவனுடைய பாதத்துல காத்திருக்கணும். என்ன அழகா சூப்பரா வருவாங்க. என்ன எந்த ஜபம் கம்மியான ஜபம் அந்த ஜபத்துக்கு தான் ஆசையா வர்றது. காத்திருக்கிறது. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய கூடாரத்தில் இருக்கிற ஒரே நாள் நல்லது. நீங்க வரலன்னா யாருக்கு நஷ்டம்? நீங்க ஜபத்தெல்லாம் அல்லல் தட்டுனா யாருக்கு நஷ்டம்? காலையில ஜபம் இருக்குது, 5 மணில இருந்து 6 மணி வரை ஜபம் இருக்குது, வீட்டுல தூங்கினா யாருக்கு நஷ்டம்? பக்கத்தை பார்த்துக்கோங்க, யாருக்கு நஷ்டம்? தகப்பன் வீட்டுல நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, நேசிக்கிறவங்க அள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஆமே. அதான் உள்ளவன் எவன் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்பட்டுருமா. உங்களுக்கு தெரியுதா? உள்ளவன் எவன் அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். தந்துட்டே இருப்பார், தந்துட்டே இருப்பார். இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதையும் எடுத்துக்கொள்வாராம். சகேவு காத்திருக்கிறார். இயேசு வருவார்னு கேள்விப்பட்டு இந்த பாதையில தான் வரப்போறாருன்னு தெரிஞ்சு இயேசுவுக்காக காத்திருக்கிறார். அத்தி மரத்துல, காட்டத்தி மரத்துல யாரையும் ஒளிஞ்சு இருக்கிறார். இயேசுவை பார்க்கணும். சரியா? இயேசுவை பார்க்கணும். ஒளிஞ்சு இருந்திருப்பாரு. ஏசப்பா சாதாரணமானவரா? நம்ம அறிவிக்கிற ஒரு செத்து போனவரா? அவரை யாராவது கொல்ல முடியுமா? என்ன செத்ததெல்லாம், மனுஷன் கொண்டதெல்லாம் தேவமாடி மனுஷன் கேட்டானா அவரை யாராவது கொல்ல முடியுமா? அவர் தலையை சாய்த்த ஆவிய ஒப்பு கொடுத்தார். வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து, பிதாவை நம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன், எவனும் கொல்ல முடியாது. படைச்சவர் எப்படி கொல்ல முடியும்? என்ன கர்த்தர் சர்வ வல்லமை இல்லவர். அல்லேலூயா. அப்படி வந்தவர் கரெக்டா வர்றாரு பாருங்க, பாயிண்ட் கரெக்டா செய்வார். நமக்கு தெரியாது, நம்ம அதை இதை நினைச்சு குழம்புவோம், மண்டையை போட்டு உருட்டுவோம். என்ன அத்தனை பேர் வந்து நெருக்கிறாங்களே, இத்தனை பேர் என்ன வந்து நெருக்கிறாங்களே, இத்தனை பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிறேனே, இத்தனை பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கிறேனே, இவ்வளவு தோல்விகளுக்கு மத்தியில் இருக்கிறேனே, இவ்வளவு காலம் ஆகிவிட்டதே, இவ்வளவு நாட்கள் ஓடிவிட்டதே, ஒரு அற்புதத்தை பார்க்க முடியல. நம்ம மண்டையை போட்டு நம்ம உருட்டிட்டே இருப்பானா, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். சீசர்களோடு கூட, ஒரு திரள் கூட்ட ஜனங்களோடு கூட நடந்து வந்தவர் சரியா பாயிண்ட்ல கீழே வந்து நின்னதும் எட்டி பார்க்கிறார். ஆமே. அந்த காட்டத்தி மரத்துக்கு கீழே, சகைவு இருக்கிற இடத்துக்கு கீழே வந்ததும் நின்றார். ஆமே, நின்றார். அவர் நிற்கிற வரை யாரும் தடுக்க முடியாது. நின்னவர் மேலே எட்டி பார்த்து சொன்னார், சகைவே சீக்கிரமா இறங்கி வா. அடுத்த வார்த்தை சொன்னார், இன்றைக்கு உன் வீட்டுல நான் தங்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா கையை தட்டுங்களா, நல்ல கையை தட்டி. சகைவு கூப்பிடல, சகைவு கூப்பிடல. சரியா? சகைவு கூப்பிடல, கீழே நின்னுட்டு சகைவை கூப்பிட்டார், இறங்கி வா, சீக்கிரமா இறங்கி வா. அந்த வசனம் போடு பாப்பா, லூக்கால, லூக்கா 19:5. லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். கையை தட்டுங்களா பாப்போம், நல்ல கையை தட்டி. ஹல்லேலூயா. பணத்தை கொடுத்து வாங்க முடியாது, அதிகாரத்தை காட்டி வாங்க முடியாது. எனக்கு அந்த தாளந்து இருக்கு, இந்த தாளந்து இருக்குன்னு அழகா பாடுவாண்டவரே, நான் அழகா இசைக்கருவிகளை மீட்டெடுப்பாண்டவரே, நான் கையை நீட்டுனா பேயா ஓட ஆண்டவரே, நான் கையை நீட்டினா அற்புதம் நடந்துரும் ஆண்டவரே சொல்லி அவரை மயக்க முடியாது. கீழே நின்னவர் அண்ணாந்து பார்த்து கூப்பிட்டார், சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா. ஏன் தெரியுமா? இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அல்லேலூயா. கூட போன யார் வீட்லயும் இயேசு தங்கல. தரல் கூட்ட பேர் போனவ யார் வீட்லயும் தங்க வேண்டி சொல்லல. ஆனா சகைவிட்ட சொல்றாரு, சீக்கிரமா வாப்பா, லேட் ஆக்கிறாத. பிரயாணத்தையே மாத்தினவர், போயிட்டு இருந்த பிரயாணத்தையே மாத்திட்டார். எங்கேயோ சீசர்களோடு போயிட்டு இருந்தவர் சகைவை கண்டது, கீழே வா, இன்னைக்கு உன் வீட்டுல தான் தங்க போறேன். கூட வந்தவங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க, இவர் பாவியான மனுஷன் இடத்துல தங்கும்படி போறாரு, இவர் பாவியான மனுஷன் இடத்துல போறாரு. ஆண்டவர் சொல்றார், கெட்டு போனதை தேடி வந்தேன். அல்லேலூயா. இழந்து போனதை தேடி வந்தேன். அல்லேலூயா. அவர் இருதயம் வித்தியாசமானது, நொறுங்கின பிள்ளைங்க மேல, சிதைக்கப்பட்ட பிள்ளைங்க மேல,
சமாதானத்துக்காக துடிக்கிற உள்ளத்தின் மேல அக்கறை கொள்கிற தகப்பன். அவங்க தாகத்தோடு நின்றுட்டாங்கன்னா போதும், ஏற்றுக்குள்ள ஆயத்தமா இருந்துட்டாங்கன்னா போதும். சகையை பாருங்க, பாவியான மனுஷனிடத்துல தங்கும்படி போறாரேண்டி முறுமுறுத்தத சகையினுடைய காது கேட்டுச்சு. சரியா? அவங்க பேசுனது சகைவினுடைய காதுல விழுந்துச்சு. சகை போயிட்டே இருந்தவர். இயேசு கூட டேர்னிங் பாயிண்ட் திரும்பியாச்சு. சகையை வீட்டு பக்கமா திரும்பிட்டாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ சகைவு நின்று, முன்னாடி இயேசு நின்று, இப்ப சகைவு நின்று, சகையு நின்று கர்த்தரை நோக்கி. சரியா? ஒரு மனுஷனுடைய அந்த தாகம் இயேசுவை நிற்க வச்சுச்சு. இங்க ஒரு மனிதனுடைய தாகம் இயேசுவை நிற்கும்படியாய் பேச வைத்தது. அல்லேலூயா. என்ன நல்லவர்னா, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு இயேசு நிற்கிறார். சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்துணையாக சில்ம செலுத்துறேன். என் வீட்டுக்கு நீங்க வரணும் ஆண்டவரே. பணம் கொடுக்காத சந்தோஷத்தை இயேசு தந்துருவார். சரியா? இந்த உலகத்துல ஆஸ்திகள் கொடுக்காத சந்தோஷத்தை இயேசு தந்துருவார். இந்த உலகத்துல சரீர ஆரோக்கியம் கொடுக்காத சந்தோஷத்தை இயேசு கொடுப்பார். இந்த உலகத்தில் மனிதர்கள் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை இயேசு தந்துருவார். இதை அறிஞ்சதுனாலதான் மார்த்தாள் நல்லா புரிஞ்சிச்சு. நம்ம வீட்டுல ஒண்ணு இல்லாம போனாலும், நம்ம ஆதரவற்று போய் இருந்தாலும், இயேசுவுக்கு தேவை இருதயம் தாங்கிறத மார்த்தாள் அறிஞ்சுக்கிட்டாங்க. அதனால்தான் தன் வீட்டுல இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உண்மையா இயேசுவை யார் ஏற்றுக்கொள்றீங்களோ உங்களை கர்த்தர் சிநேகிக்க விரும்புகிறார். ஆண்டவரை சிநேகிக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் சும்மா வாயில பேசுகிறவர்கள் அல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் காட்டுகிறவர்கள். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்ல, பந்தியே பரிமாற வச்சுட்டாங்கன்னு சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வந்தவங்களை எல்லாம் யார் வீட்டுக்கு அனுப்பி விடாம தான் வீட்டிலேயே வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை தான் நம்ம யோவான்ல பார்ப்போம். ஹல்லேலூயா. இங்க லூக்கால நடக்குது. யோவான்ல நடந்த பந்தி விருந்துல யார் வீட்டுக்கு அனுப்பாமலே உள்ள வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க உலகத்தை பிரியப்படுத்தி விட மாட்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய பார்வை அவரை குறித்த சிந்தையாய் மாற ஆரம்பித்து விடும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கை வித்தியாசமானது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கை அந்த கிராமத்துக்கு அடையாளமானது. அவன் பாருங்க, வசித்த கிராமத்துல தாய் தகப்பனோடு கூட இருந்த அந்த வீட்டுல அங்க இருந்தா ஊழியத்துக்கு ஆண்டவரை உருவாக்கினாரு. ஆனா யோசித்து பார்த்தேன், இந்த இடத்துல இருந்து அப்படியே ஆண்டவர் அசை போட வச்சாரு. எனக்கு விவரம் தெரிஞ்சு வீட்டுல விருந்து ஆட்கள் தங்கினதை நான் பார்த்தது கிடையாது. சரியா? விருந்துக்காரங்கி நின்னதை நான் பார்த்தது இல்லை. ஆனா அங்க அந்த கிராமத்துக்கு வர எந்த ஊழியக்காரங்களானாலும் வீட்டுக்கு தான் வருவாங்க. உண்மையில ஆண்டவர் அப்படியே நினைப்பூட்டின போது ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த சர்ச்சில் என்ன ஊழியம் நடந்தாலும், என்ன கன்வென்ஷன் கூட்டங்கள் நடந்தாலும், எனக்கு அறிஞ்சு இந்த ஊழியக்காரங்க இன்னொரு வீட்டுல போய் சாப்பிட்டதை நான் பார்த்ததில்லை. தங்குனதை இவங்க அனுப்பி விட்டதை நான் பார்த்தது கிடையாது. வீட்டில் தான் தங்குவாங்க, வீட்டுக்கு தான் வருவாங்க. அப்பதான் யோசித்தை, மார்த்தாள் இப்படிதான் ஒரு அனுபவத்துல இருந்திருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா நல்லவர் என்ன, எவ்வளவு நல்லவர் என்ன. உண்மையில விருந்துக்காரங்களுக்கு பணிவிட செஞ்சதை நான் பார்த்தது கிடையாது. ஆனா ஊழியக்காரங்க வீட்டுக்கு விருந்தாள்களா இருந்தாங்க. அந்த நாட்களில கூட வீட்டுக்கு விருந்துக்காரங்கன்னா ஊழியக்காரங்க தான், ஊழியக்காரங்க தான். நான் ஒரு சந்தோஷம் என்ன, இன்னைக்கு இருதயத்தின் ஆழத்தில் இருந்த அந்த தாகத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்த வாஞ்சி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் வீட்டுக்கு உண்மை நான் ஏற்றுக்கொள்ளணும்ப்பா, என் வீட்டுக்கு தலைவரா நீங்க இருக்கணும்ப்பா, என் வாழ்க்கையின் தலைவரா நீங்க இருக்கணும்ப்பா. வெறித்தனமா உங்களை நேசிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொன்னா ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? சொல்லுங்க, ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், அவர் நல்லவர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறாராம். நம்ம எல்லாம் தெரியும், அசைவு தெரியும். மகனே, ஏமாத்த முடியாது, ஏமாத்தவே முடியாது. ஆனா தாகமா இருக்கிறாரு, ஆசையா இருக்கிறாரு. என் பிள்ளை மறுபடியும் வந்துடாதா,
நமக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம மேல நம்பிக்கையா இருக்கிறார். அதான் கெட்டு போன இளையகுமாரனுடைய சம்பவத்தை பார்க்கலாம். தகப்பட்ட இருந்த ஆஸ்திகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் துன்மார்க்கத்தனமா வாழ்ந்து தகப்பனே மறந்துட்டான். எல்லாத்தையும் மறந்து கொண்டு போன ஆஸ்திகள் எல்லாத்தையும் அழிச்சு துஷ்டத்தனமா வாழ்ந்து துன்மார்க்கத்தனமா வாழ்ந்து கடைசியில அவனுக்கு சாப்பாடு கூட கிடைக்கல, பண்டிகை போட ஆகாரம் கூட கிடைக்கல. அந்த பண்டிகை போட தவிட எடுத்து சாப்பிடும்போது பண்டிகை ஓனரு விரட்டி அடிச்சிட்டாரு. இப்பதான் இவனுக்கு புத்தி தெளியுது. என் தகப்பன் வீட்டுல வேலை செய்கிறவங்க கூட அழகா இருக்காங்களே, என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரங்க கூட திருப்தியா இருக்கிறாங்களே, ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே, பசியார சாப்பிட்டு உண்டு மயில்றாங்களே, ஆனா எனக்கு பண்டிகை போடுற தவிடு கூட கிடைக்கலையே, நான் திரும்பி போவேன். என் தகப்பன்ட்ட போய் மன்னிப்பு கேட்பேன். தகப்பனை பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமா பாவம் செஞ்சேன், இன்னும் பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் பாத்திரம் இல்ல, அப்படி வேலைக்காரனில் ஒருத்தனா என்ன ஏற்றுக்கொள்ளும். பிள்ளை என்ன வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளுனாலும் அப்பா விடுவாரா? இப்படி நினைச்சுதான் வாரான். அவன் தூரத்துல வருகிற அந்த அசைவே தகப்பனுக்கு தெரிஞ்சிட்டு, நடந்து வர ஸ்டைல பார்த்தா என் பிள்ளை மாதிரிலாம் இருக்குது, நடந்து வருகிற நடைய பார்த்தா என் பிள்ளை மாதிரிலாம் இருக்குது, நடந்து வருகிற அந்த நிழலை பார்த்தா என் பிள்ளை மாதிரிலாம் இருக்குது. உற்று கவனித்தவர் வேற யாரெல்லாம் தாம் பிள்ளைதான். ஓடுறாரு, பிள்ளை வர்றது வரைக்கும் தகப்பன் வெயிட் பண்ணி நிக்கல, ஓடுறாரு. நான் ஓடுறாரு, அவனை கண்டு சரி அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடுறாரு, நடக்கல ஓடுறாரு. ஓடி போனவர் அவன் பேசுறதுக்கு இடம் கொடுக்கல. நான் பாவிதான், நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, இனி உங்களுடைய பிள்ளை இல்ல, உங்களுடைய வேலைக்காரன்னு ஒருத்தனா என்ன வச்சு கொண்டு பேசுறதுக்கு தகப்ப விடல. அதுக்கு முன்னாடியே போய் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செஞ்சிட்டார். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்லவர்ன, எவ்வளவு நல்லவர். நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, நம்மளை விசாரிக்கிறவர், நம்மளை கண்டு காணாதவர் போல விட்டு விடுகிறவர் அல்ல. பிள்ளைகள் மேல அக்கறை உள்ள தகப்பன் இருக்கிறார். ஒருவேளை நீ பின்வாங்கி போனாலும் உனக்காக காத்திருக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். ஒருவேளை நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு இருந்தாலும் உன் மேல இரக்கமுள்ள ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் அவருடைய இருதயம் துடிக்குது, என் பிள்ளை நீ திரும்பி வரமாட்டாயா? உன்னை வேலைக்காரனை போல ஏற்றுக்கொள்ள விரும்பல, உன்னை என் பிள்ளைய போல ஏற்றுக்கொள்ள விரும்புறேன். ஹல்லேலூயா! இன்னைக்கு சொல்லும், ஐயா இவ்வளவு பெரியவர், இவ்வளவு அன்புள்ளவரை நான் விட்டுட்டு வாழ விரும்பலப்பா. என் உயிர் நீங்க தான்ப்பா, என் அப்பா எனக்கு தான், அவர் எனக்கு தான் சொந்தம், என் வீட்டுக்கு தான் வரணும். இந்த கிராமத்துல வரும்போதெல்லாம் எந்த வீட்டுக்கும் என் அப்பா போயிடக்கூடாது, என் வீட்டுக்கு தான் வரணும். சரியா? ஒரு ஆளை கண்டுபிடிச்சாச்சு. ஏன் அந்த வீட்டுக்கு போனாரு, ஏன் அன்பா இருந்தாருங்கிறத மார்த்தாள் வாழ்க்கை மூலமா கண்டுபிடிச்சாச்சு. இன்னொன்னு, அவளுடைய சகோதரி மார்த்தாள் இடத்துல மட்டும் ஏசு அன்பா இல்ல, அவளுடைய சகோதரியின் இடத்திலும் அன்பா இருந்தார். அந்த சகோதரியின் பேர் தான் மரியாள்டி பாக்குறோம். மரியாள் ஏன் அன்பா இருந்தாரு? சும்மா அன்பா இருப்பாரா? நீங்க அப்படி போறீங்க, உலகத்தையே வச்சுட்டு பின்னாடி வச்சுட்டு ஓடுறீங்க, பின்னாடி வந்து நான் அன்பா இருக்கிறேன், நான் உன்னைதானே நேசிக்கிறேன். சில பையங்க சில பிள்ளைகள் பின்னாடி போய் லெட்டர் கொடுத்துட்டு தெரியுவாங்களா? நான் ஒரு நாள் ஒரு மகட்ட கேட்டேன், நீ எப்படி இப்ப இந்த வலையில விழுந்துட்டு துடிக்கிறா, எலும்ப முடியாம துடிச்சிட்டு இருக்கேன், ஏன்னா வெறனுடைய ஆசை விட மாட்டேங்கிறான், எப்படி போய் விழுந்தா அப்படின்னு கேட்டேன். அவ கண்ணீரோடு கண் கலங்கின நிலைமையில சொல்றான், அக்கா ஒரு காட்டு படம் போட்டு விட்டானா, நான் பார்த்தேன், நமக்கு இது வேண்டாண்டி விட்டுட்டேன், அவன் தொடர்ந்து காட்டு படம் போட்டுட்டே இருந்தான். அதுக்கு பிறகு காட்டுக்கு கீழே குட் நைட்டு நீ படம் வந்துச்சு, பார்த்தேன், சரி பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான்னு நினச்சிட்டு நானும் பதிலுக்கு ஒரு காட்டை போட்டுட்டேன், அவ்வளோதான் நடந்தது, வேற ஒன்றும் நடக்கலை, இவ்வளோதான் அக்கா நடந்துச்சு. நான் காட்டை பார்க்கச்சுல அவன் குணத்தை அறிஞ்சிருந்தா நான் விழுந்திருக்க மாட்டேன். அவன் நடிச்சிட்டான், ரொம்ப நடிச்சிட்டான். அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சு இவன் நடிக்கிற வேண்டி தெரிஞ்சிச்சு. நான் இன்னைக்கு இவன்கிட்ட பேசிட்டு இருக்கிற இத்தனை காலமளவும் நான் சித்திரவதை அனுபவிக்கிறேன். எனக்கு பிடிக்கலக்கா, எனக்கு பிடிக்கல, அதை விட்டு நான் வெளியில வரணும்னு நினைக்கிறேன், என்னை விட மாட்டேங்கிறான்.
நீ ஏன் இவ்வளவு காலம் என்கிட்ட பேசுனா உன்னை விட மாட்டேன், எங்க போனாலும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொன்னுரு வேண்டி நிற்கிறான். எனக்கு ஒரு விடுதலை வேணும். காட்டை பார்த்து காட்டுக்கு மயங்கிட்டா இப்படிதான் நிலைமை. இன்னைக்கு நிறைய பேர், நான் சில பேர்கிட்ட கேட்பேன், வீட்டில் பார்த்து கட்டி கொடுத்தாங்களா, இல்லாட்டக்கு லவ் பண்ணி என்ன காட்டை பார்த்துட்டு போயிட்டீங்களான்னு கேட்பேன். பரிதாபமாக சொல்லுவாங்க, வீட்டில் தான் பார்த்து வச்சாங்க. வீட்டுக்குள்ள பார்த்து வச்சதே காட்டை அழுகி போய் நிற்குது. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க, ரொம்ப நல்லவர், ரொம்ப பெரியவர். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வாழ்றது கொடுத்து வச்ச வாழ்க்கை. என்ன அப்ப மார்த்தாள் இடத்துல ஏற்றுக்கிட்டதுனால ஒரு அன்பா இருந்தாராம். சரியா? உங்களை பிரித்தெடுத்த வாழ்க்கை வாழ கர்த்தர் விரும்புகிறார். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செய்விப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? இனம் பிரிக்க முடியாத வாழ்க்கை, நகமும் சதையும் போல. நல்லா அண்ணன்மார் அக்கம்மார் கல்யாணம் முடிஞ்சவங்க கையை தூக்க போவோம். கல்யாணம் முடிஞ்ச அண்ணன் அக்கா வேகமா தூக்குங்க. என்ன இத்தனை வருஷம் கூட நடந்துட்டா என்னையா திருந்த போறாரு, என்ன ஆண்டவர் திருத்துவார். நல்லா கையை தூக்குங்க. இனம் கண்டுகொள்ள முடியாத சந்தோஷத்தை கர்த்தர் குடும்ப வாழ்க்கையில் தருகிறவர். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணைய உண்டாக்குனாராம். சரி, திருமணத்துக்கு ஆயத்தமாகி தனியா இருக்கிறேன் இணைய போறேன்னு சொல்றவங்களாம் கையை தூக்கு பார்ப்போம். நல்லா கையை தூக்கு. நம்ம செலக்ட் பண்றது கிடையாது, நம்ம கண்ணுக்கு இனிமையானது அல்ல. சிம்சோன் கண்ணுக்கு இனிமையானது கடைசியில சிம்சோனுடைய கண்ணை பிடுங்குற விதத்துல மாறிட்டு. பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க 2 கையும் உயர்த்தி கேட்க போறோம். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நீங்க வச்சிருக்கிற ஏற்றம் வரன்னு தாங்கப்பா. 2 கையும் உயர்த்துங்க போவோம். வாலிப பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க, திருமண வயசுல இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சுமா 2 கையும் தூக்கி, நான் தேர்ந்தெடுக்க கூடாதப்பா, நீங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க கையை தூக்கிட. திருமண வயசுல இருக்க 23 வயசு தாண்டினாலே கையை தூக்கு வைப்போம். 23 வயசு தாண்டின தம்பி மாதிரி எல்லாம் கை தூக்கி கொடுங்க. திருமண வயதுல பிள்ளைங்க இருக்கிறவங்க கையை தூக்கி சொல்லுங்க, நீங்க செலக்ட் பண்ணிட்டாங்கப்பா. ஆண்டவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. நிச்சயமா தாகமா கேட்டீங்கன்னா தகப்பன் செய்வார். ஆமென். பாருங்க, ஆதாமுடைய விலா எலும்பை, அயர்ந்த நித்திரையை கொடுத்து அந்த விலா எலும்பை எடுத்து மனுஷியா மாத்தி கொடுத்தாராம். அப்ப அவர் எடுத்த விலா எலும்பை அடைக்கிறதுக்கு அவரால் தான் தெரியும். நம்ம போய் செலக்ட் பண்ணிட்டு வர்றோம்னா ஒண்ணு சின்னதாயிரும், இல்லாட்டா பெருசாயிரும். புரியுதா? அதான் வாழ்க்கை நல்லா இல்ல. இப்ப தெரியுதா உங்க வாழ்க்கை ஏன் நல்லா இல்லைன்னு தெரியுதா? உங்க குடும்ப வாழ்க்கையில ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்கன்னு தெரியுதா? உங்க குடும்ப வாழ்க்கை ஏன் பட்டுப்போன மரம் போல இருக்குது தெரியுதா? உங்க வீட்டுக்குள்ள ஏன் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லைன்னு தெரியுதா? ஆண்டவருக்கு தான் தெரியும். உங்க விலா எலும்பிலிருந்து அதுக்கேற்ற ஒன்றை எடுத்துதான் அந்த விலா எலும்பு அடைக்க முடியும்னு அவருக்கு தெரியும். சரியா? உங்க விலா எலும்புக்கு ஏற்றது இல்லாததுனாலதான் இன்னும் உங்க வாழ்க்கையில கண்ணீரோடு இருக்கிறீங்க, இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில வேதனையா இருக்கிறீங்க. உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இல்ல, சந்தோஷம் நிறைஞ்சதா இல்ல, களி கூறுகிறதா இல்ல. சரியா? வேதனையை யார் இடத்துல சொல்ல முடியும்? என்னுடைய நெருக்கத்தை யார் இடத்துல சொல்ல முடியும்? என்னுடைய இருதயத்தின் ஏக்கத்தை யார் இடத்துல சொல்ல முடியும்? இருதயம் துடித்து கொண்டு இருக்கிறது. ஏன் தெரியுமா? நம்ம விலா எலும்புக்கு ஏற்ற ஒரு விலா எலும்பு கிடைக்கல. அல்லேலூயா. கிடைச்சிட்டுன்னு நினைக்கலாம். வாழ்க்கை கொண்டாட்டம் தான். சொல்லுங்க, வாழ்க்கை கொண்டாட்டம். அப்பதான் சொல்ல முடியும், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும் இந்த பூமியில இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நிற்போம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் தான் மார்த்தாள் வீட்டுக்குள்ள இருந்துச்சு. மார்த்தாள் கூட பிறந்த அதே சகோதரி தான் மரியாள். இந்த மரியாளையும் இயேசு நேசித்தார், அன்பா இருந்தார் என்று வேதத்துல வாசிக்கிற காரணம் என்ன தெரியுமா? அப்படி நீங்க வாங்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, யோவான் 11:2 பாருங்க, கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே, அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தான். ஆமே. சந்தோஷமா சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து. நீங்க நேசிச்சா அவர் நேசிப்பார், நீங்க அன்பா இருந்தா அவர் அன்பா இருப்பார், நீங்க கொடுத்தா அவர் கொடுப்பார், நீங்க தட்டுனா உங்களுக்கு தரப்பார், நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். இப்ப இவரை பார்த்து புரிஞ்சுதா? இவர் நல்லவர், அன்புள்ளவர், சர்வ வல்லமை இல்லவர். ஆனா இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். செஞ்சா செய்வார். சொல்லுங்க, செஞ்சா செய்வார். இதுல பாருங்க, கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி
தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். சரியா? இதைதான் நம்ம லூக்கால பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். புரியுதா? இதுதான் யோவான்ல சொல்றார். கர்த்தருக்கு பரிமள தைலத்தை பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. எத்தனை நல்லவர் என்ன, எவ்வளவு அன்புள்ளவர் என்ன. ஒருவேளை இருதயத்தில் என்ன இருக்கலாம், ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிறேன், என் வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம், அவரை நேசிக்கிறதுனால என்னத்தை நான் காண்றேன், உலகத்தை பின்னாடி நிறுத்தி ஆண்டவரை முன் வச்சு நான் ஓடுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்னு நினைக்கலாம். எல்லாத்துக்கும் பிரயோஜனம் உண்டு. சொல்லுங்க, எல்லாத்துக்கும் பிரயோஜனம் உண்டு. ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம போகாது. சரியா? எவ்வளவு நல்ல தகப்பன். இப்படி பரிசேயனாகிய சீமோன் வீட்டில் ஆண்டவர் பந்திருக்கச்சில ஒரு பெண் வர்றா. சரியா? அவருடைய பாதங்களுக்கு பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து அவருடைய பரிமள தைலத்தை பூசுறா. இப்போ சீமோன் நினைக்கிறான், பரிசேயன் தன்னை பரிசுத்தவான் என்று எண்ணின மனிதன் நினைக்கிறார், இவர் தீர்க்கதரிசியா இருந்தா தன்னை தொடுகிறவள் இன்னாள் என்பதை அறிந்திருப்பாரே. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது 7:37 பாவியாகிய ஒரு ஸ்திரீ. இந்த மரியாளுக்கு வேதத்தில் ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், பாவியாகிய ஒரு ஸ்திரீ. அந்த ஊர்ல போய் சீமோன் பேதுரு வீட்டில் ஆண்டவர் இருக்கிறாரு. அந்த ஊர்ல இருக்கிற பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து, பாவியாகிய ஸ்திரீ. அந்த ஊராருக்கே தெரியும் இவள் பாவியான ஸ்திரீ. அந்த ஊராருக்கே தெரியும் ஆண்டவர் அருவருக்கிற பாவத்தை செய்தவள். அவருடைய பாதத்துக்கு பின்னாடி நின்று கண்ணீரினால் அவர் பாதத்தை நடைத்து தலைமயிரினால துடைக்கிறது அந்த சீமோன் பார்த்துட்டு இருக்கிறாரு. கூட பந்திருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப சீமோன் தான் தைரியமா இருதயத்துல நினைக்கிறார், இவர் தீர்க்கதரிசியா இருந்தா இவருடைய பாதத்துக்கு பின்னாடி நின்று கண்ணீரை வடிச்சு தலைமயிரினால துடைக்கிறாளே, பரிமள தைலத்தை பூசி இவர் பாதத்தை முத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாளே, இவள் பாவி என்று சொல்லி ஏன் இவருக்கு தெரியாது? அப்பதான் சீமோனை பார்த்து நிறைய கேட்கிறாரு, உன் வீட்டுக்கு வந்தேன், என் காலக்கில் தண்ணி தரல, என் தலைக்கு நீ என்ன தரல, ஆனா அவருக்கு சாட்சியை பாருங்க. லூக்கா 7:47 சீமோனை பார்த்து சொல்றாரு பாருங்க, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். அவருடைய கண்கள் பார்க்குது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சி, தன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி, தன்னுடைய திறமைக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் யார் அவர் மீது அன்பு காட்டுறாங்களோ அவரை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சீமோன் தான் வீட்டுக்கு பந்திக்கு கூப்பிட்ட மனுஷன். ஆனா இவ பாவியான ஸ்ரீ, அவ செஞ்சது எல்லாம் கண்ணீரினால பாதத்தை நினைச்சிட்டே இருந்தா. தலைமயிரினால் அந்த கண்ணீரை துடைச்சான், கொண்டு வந்த பரிமள தைலத்தை காலில் பூசினா, முத்தம் கொடுத்துட்டே இருந்தா. சரியா? ஒன்றும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், திறமை வேண்டாம், பலன் வேண்டாம், 4 பேருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு அந்தஸ்து வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஆனால் ஆண்டவர் கவனிச்சுட்டு இருக்கிறார். அந்த பாவியான ஸ்திரியை குறித்து யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. சரியா? ஆனால் இயேசு சொன்னார், இவள் மிகவும் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள். அவளை குறிச்சி கொடுத்த பேர் இவ பாவியான ஸ்திரீ. ஆனால் அந்த பாவியான ஸ்திரீனுடைய இருதயம் இயேசுவின் அன்பை கண்டு கொண்டதுனால அவ செய்த கிரியைகள் இயேசுவை சாட்சி கொடுக்க வச்சுச்சு. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். பைத்தியம், பைத்தியம், பைத்தியம். இப்படி மிகவும் அன்பு கூர்றவங்களுக்கு உலகம் தெரியாது. மிகவும் அன்பு கூர்றவங்களுக்கு உலகத்துல ஒன்றும் பொருட்டா தெரியாது. எந்த ரேஞ்சில் இருக்கிறீங்க யோசித்து பாருங்க. மிகவும் அன்பு கூர்றவங்களுக்கு பாடுகள் தெரியாது, பிரச்சனை தெரியாது, நெருக்கம் தெரியாது. எத்தனை பேர் எள்ளி நகையாடினாலும் அந்த நேரத்தில் இருதயம் காயப்பட்டாலும் அந்த காயத்துக்கு மேலே ஒரு அன்பு தான் தெரியும். மிகவும் அன்பு கூர்ந்தாள், மிகவும் அன்பு கூர்ந்தாள்.
இந்த பாவியாகிய ஸ்திரீயாகிய மரியாளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசுவின் பாதம் தான். ஆமென். அவருடைய பாதம் தான். அதான் மார்த்தாள் வீட்டில் நம்ம லூக்கா 10 பார்த்தோம்னா, மார்த்தாள் வீட்டில் ஏற்றுக்கிட்டா, அங்கே சாப்பாடுக்கு வேலையெல்லாம் செய்கிறான். இப்போ மார்த்தாளுக்குள்ள ஒரு கோபம் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாள், ஆண்டவரே என் சகோதரி இப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறாளே, உண்மை என் வீட்டுக்கு ஏற்றுக்கிட்டதே நான் தானே, நான் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், தனியாக வேலை செய்ய விட்டுட்டு என் சகோதரியுடைய பாதத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிறாளே, இவளை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இப்படி வந்து என்னை தனியாக விட்டுட்டு வந்துட்டாலே ஆண்டவரே. அப்பதான் மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, நீ ஏற்றுக்கொண்டா உண்மைதான், இடம் தந்தா உண்மைதான், ஆனால் மார்த்தா நீ நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறா, நிறைய காரியத்தை குறித்து கவலைப்படுறா. தேவையானது ஒன்று தான். இந்த மரியாள் உன்னை காட்டிலும் அடுத்தபடி ஆழத்துல என்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஏன் தெரியுமா? தேவையானது ஒன்று தான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன நல்லவர்ன நீ ஏற்றுக்கிட்ட மார்த்தா, உண்மையிலே நீ ஏற்றுக்கிட்டா, உன் இருதயம் என்னை ஏற்றுக்கிட்டது, நீ தான் இடம் தந்தா. ஆனா உன் வீட்டுக்குள்ள வந்தேன், நீ பற்பல காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கிட்டே இருக்கிறா. தேவையானது ஒண்ணுதான். இந்த மரியாளை பாரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகி என் பாதத்தை தெரிந்துக்கிட்டா. நேசிக்கிறீங்களா? அவர் தான் எனக்கு எல்லாண்டி தூக்கி எல்லாத்தையும் எரிய முடியுமா? ஜெப நேரம் வந்துட்டுன்னா மற்ற எதையும் விட்டு கொடுக்க முடியல. சும்மா நேசிக்கல மரியாள். ஆண்டவர் சும்மா நேசிக்கல, அன்பா இருந்தாராம். சும்மா அன்பா இல்லை. மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாள், மரியாள் பாதத்தை தெரிந்து கொண்டாள். பாதத்தை சும்மா தெரிந்து கொள்ளல, அந்த பாதத்துல கண்ணீரே வடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அன்பு அன்பு. அதனாலதான் மரியாள் கண்ணீர் வடிச்ச போது ஆண்டவரால் தாங்கிக் கொள்ள முடியல. ஏற்றுக்கொண்ட மார்த்தாள் கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, பேசுனாங்க, ஆனா அது ஆண்டவருடைய இருதயத்தை அசைக்கல. அவருடைய பாதத்துல கண்ணீரை வடிச்சு, பாதம் போதும் பாண்டி சொன்ன மரியாள் வந்து கண்ணீர் வடிச்ச போது இயேசு ஆவியில கலங்கி கண்ணீர் விட்டாரு. மரியாள் மேல இருந்த அழைப்பு வித்தியாசமானது. அந்த அழைப்பு தான் பிள்ளைகள் மேல அப்பா வச்சிருக்கிறார். இன்னும் கண்டுகொள்ள முடியாத இணைப்பு, ஆராய்ந்து பார்க்க முடியாத இணைப்பு. அந்த பிள்ளைங்க எங்க ஓடினாலும் அப்பா விடவே மாட்டாரு. ஏன்னா அந்த பிள்ளை தகப்பனுக்கு தேவை, தகப்பனுக்கு தேவை. எங்க போனாலும் அந்த பிள்ளையை தான் தகப்பன் தேடுவார். சரி, லாசரு மார்த்தாள்கிட்ட மட்டும் இல்லை, அவள் சகோதரிகிட்ட மட்டும் இல்லை, லாசருவின் இடத்துல அன்பா இருந்தாராம். சரியா? ஒரு வீட்டில் 3 பேர் கூட அன்பா இருக்கிறாரு. மார்த்தாள், மரியாள், லாசரு. அதான் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். தகப்பனை ஏற்றுக்கிட்டு தகப்பனை நேசிக்கிற ஒரு பாத்திரத்தினுடைய தலைமுறையை கர்த்தர் விட மாட்டாரு. நீங்க நினைக்கிறபடிலாம் தலைமுறை மேல எண்ணத்தை ஆண்டவர் வைக்க மாட்டார். அந்த தலைமுறை மேல வித்தியாசமான காரியங்களை வைப்பார். இந்த லாசருவை கர்த்தர் நேசித்தார். 3 பேர் மேல அன்பாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. லாசருவை ஆண்டவர் எப்படி நேசிச்சாரு அது எப்படி தெரியும்? மார்த்தாள் ஏற்றுக்கொண்டால், மரியாள் பாதத்தில் அமர்ந்திருந்தால், பரிமள தைலத்தை பூசினால் ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் லாசருவின் இடத்தில் அன்பாய் இருந்தார். என்ன? இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாய் இருந்தார். லாசரு என்ன பண்ணாரு? வேதத்திலிருந்து காட்ட விரும்புகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகித்தவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். லாசருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறாங்க, நீர் சிநேகித்தவன். எங்க சகோதரனாகி லாசருண்டி சொல்லல, அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன். சிநேகிக்கிறவன், சிநேகித்தவன் இல்ல, நீர் சிநேகிக்கிறவன், வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ஆண்டவரே, சகோதரிகள் சொல்லி அனுப்பியிருக்கலாம், ஆண்டவரே எங்கள் தம்பி மறிச்சிட்டான், வியாதியா இருக்கிறான் சொல்லி இருக்கலாம், எங்கள் சகோதரன் வியாதியா இருக்கிறான்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட எப்படி சொல்லி அனுப்புறாங்க? நீர் சிநேகிக்கிறவன், நீ ரொம்ப நேசிக்கிறவன். சும்மையா நேசிப்பாரு? காட்டுறேன் வாங்க. 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, சீசர்களை நோக்கி சொல்றாரு,
நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். என் சிநேகிதன் சொல்லல, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு. சரியா? நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு நினைங்களா? எங்கேயாவது வெளியில போனா நான் இத்தனை பேரை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறவங்கள தான் சொல்றேன். புரியுதா? ஐக்கியத்தை விட்டு தூரமா விலகி இருக்கிறவங்கள பார்த்து என்னால சொல்ல முடியாது. சரியா? ஒரு 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 ஐக்கியத்துக்குள்ள இருக்கிற நீங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு. நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு. அப்ப நல்லா யோசித்து பாருங்க, நீங்க ரொம்ப யார்கிட்ட ஐக்கியம் வச்சிருக்கிறீங்களோ அவங்கள நம்முடைய சிநேகிதர்கள் கூட்டத்தில் சேர்த்துருவீங்க. எங்க போனாலும் உங்களை நெருக்கமா இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த பேருக்குள்ள வருவாங்க. இந்த பகுதியில் சீசர்ல பார்த்து இயேசு சொல்றாரு, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு. சிநேகிதன் நெருங்கினவன், ஐக்கியப்பட்டு இருக்கிறவன். இந்த நாள்ல உங்க ஐக்கியம் யாரோடு இருக்கு? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்னு சொல்றாரு. உங்க ஐக்கியத்தை யாரோடு வச்சிருக்கிறீங்க? உங்களுடைய பேச்சு யாரோடு இருக்குது? உங்களுடைய சிந்தை யாரோடு இருக்குது? நீங்க யாரோடு நெருங்க விரும்புறீங்க? உங்க வாயிலிருந்து வருகிற சத்தம் யாரோடு அதிகமா இருக்குது? சரியா? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அவரை சிநேகிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஆமென். நம்ம ஈஸியா பேசுறோம். சும்மா ஒரு மனுஷனை பார்த்து அடையாளம் சொல்லாம லாசருன்னு சொல்லாம நம்முடைய சிநேகிதனாகிய லாசருன்னு அடைமொழி போடுறாரு. எல்லாத்தையும் அப்படி சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் அப்படி சாட்சி கொடுப்பாரா? நெருக்கம், சிநேகம். ஆமென். மார்த்தாள் ஏற்றுக்கொண்டால், மரியா பாதத்துல உட்கார்ந்தா, பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தா. வீட்டில் இருந்த தம்பியும் ஆண்டவர் விட்டு வைக்கல. அந்த தம்பியின் இருதயம் ஆண்டவரை கவர ஆரம்பிச்சிட்டு. சிநேகிதன். சகோதரிகள் அறிய, நீர் சிநேகிக்கிறவன், நீர் சிநேகிக்கிறவன். ஆண்டவர் அந்த சிநேகிதத்தை எல்லாருடைய கண்ணு காண காட்டுறார். அப்படின்னா லாசரு ஆண்டவருடைய இருதயத்தை அவ்வளவு கவர்ந்த மனிதனாக இருந்தார். ஆமே. இப்போ பாருங்க, இதோட விட்டு வைக்கல பாருங்க. நம்ம யோவான் 11ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது யூதர்கள், சகோதரிகளுக்கு மட்டும் தெரியல, சீசர்களுக்கு மட்டும் தெரியல, அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். நல்லா கையை தட்டுங்களா பாப்பா, நல்லா கையை தட்டி ஹalleluya ஹalleluya. இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். ஒரே ஒரு வாழ்க்கை. பைத்தியமா அவரை நேசிக்கிற பிள்ளைகளை குறித்து ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். பைத்தியமாய் ஆண்டவர் மீது அன்பு காட்டுற பிள்ளைங்களை ஜனக்கூட்டங்கள் அறிந்து கொள்வார்கள். சரி, சாதாரணமான அன்பு அல்ல, வெறித்தனமான அன்பு, கண்மூடித்தனமான அன்பு. நகமும் சதையும் போல. குனிஞ்சாலும் அவர் தான், நிமிர்ந்தாலும் அவர் தான், அங்க திரும்பினாலும் அவர் தான், இங்க திரும்பினாலும் அவன். யூதர்களுக்கே தெரியுது இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார். எங்க போனாலும் லாசருவை தேடி இருப்பார். யூதர்கள் அறியணும்னா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. யூதர்கள் கண்டுகொள்ளணும்னா எப்படி இருந்திருக்கும்? சகோதரிகள் மட்டும் கண்டுகொள்ளல, சீசர்கள் மட்டும் கண்டுகொள்ளல, யூதர்களே கண்டுகொள்றாங்க. ஆண்டவர் எவ்வளவாய் லாசருவை சிநேகித்தார் என்கிறத யூதர்களுக்கு தெரியுது. அப்படின்னா எவ்வளவு நெருக்கமா இருந்திருப்பார். என்ன எவ்வளவு நெருக்கம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை. ஆமென். ஒரே ஒரு வாழ்க்கை. வாயிலிருந்து கிடையாது, நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து சொல்லணும். பிரிக்க முடியாத அன்பு. ஆமென். வெறித்தனமான அன்பு. இப்படி மாறிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை செத்ததா இருந்தாலும் கர்த்தர் உயிரடை வச்சிருவாரு. உங்க வாழ்க்கை பட்டு போனதா இருந்தாலும் வாழ்க்கை கனி நிறைஞ்சதா மாத்திருவாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தகப்பேன்னு. நான் உண்மையில இந்த காரியத்தை ஏசப்பா அப்படியே இருதயத்துல வெளிப்படுத்தின போது யோசித்தேன், எவ்வளவோ திறமையுள்ளவங்க இருக்கிறாங்கப்பா,
விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் இருதயத்துக்குள்ள ஒரு சின்ன எண்ணத்துக்கு இடம் கொடுத்தேன். எவ்வளோ பலசாலிகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பிரபலமானவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பண வலிமை கொண்டவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ ஆள் பலன் கொண்டவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ திறமசாலிகள் பலசாலிகள் இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் சரியா பலவீனப்பட்டு அதுவும் ஒரு தனி மரமாக நின்ற நாட்களில் இவ்வளவு நம்பி யாரும் நுழைய முடியாத எல்கைக்குள்ள இப்படி அழகாக கொண்டு வந்து சரியா இவ்வளவு அழகாக கொண்டு வந்து இப்படி அழகான கட்டடங்களை அவர் கட்டி தந்து உண்மையில் ஒரு செங்கலுக்கு கூட கஷ்டப்பட்டது கிடையாது. சரியா ஒரு செங்கலுக்கு கூட கஷ்டப்படலை. பைபிளை வச்சுட்டு சொல்கிறேன், ஒரு செங்கலுக்கு கூட ஆரம்ப நாளில் இருந்து அவர் கஷ்டப்பட விட்டதே இல்லை. எவ்வளவோ செஞ்சு உங்களெல்லாம் நடத்தணும் அப்படின்னா ஒரு அதிகாரத்தை கையில் தந்து சரியா இந்த பைபிள் சம்பந்தப்பட்ட காரியத்திலையும் ஒரு டாக்டரேட் பட்டம் முடிக்க வச்சு உங்களுடைய சகல காரியத்தையும் செய்கிறதற்கு ஒரு திருமண காரியமானாலும் இந்திய அரசாங்க சட்டத்தின்படி என்ன கையில் வேணுமோ அந்த அதிகாரத்தையும் கையில் தந்து அந்த லைசன்ஸையும் கையில் தந்து இவ்வளவு நேர்த்தியாய் ஒருத்தர் நடத்துகிறார் என்று சொன்னால் ஒரு ஸ்தாபனத்தை கையில் தந்து இந்த ஸ்தாபனத்தின் மூலமாய் தேசத்தில் எங்கனாலும் சபையை ஆரம்பிக்கும்படியான அதிகாரத்தை கையில் தந்து சரியா ஒரு விதையாக இருக்கிற இந்த ஸ்தாபனத்தை வளர்ந்து பெருகுகிற ஒரு மரமாய் மாற்றும்படியான ஒரு அதிகாரத்தை கையில் தந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய பலனை தந்து நிறுத்திருக்கிறாருன்னா காரணம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான் புரிஞ்சிச்சு, அன்பு. அன்பு. அவர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, நேசிக்கிறியான்னு கேட்டுட்டு பதிலுக்கு வெயிட் பண்ணல. நேசிக்கிறியான்னு கேட்டவர் என் ஆடுகளே மேய்ப்பாயாகண்டி சொன்னார். சரியா அதனாலதான் உங்களை அந்த யாரும் ஒருத்தரா பார்க்கல. சரியா ரத்தத்துல ஊற வச்சுட்டாரு உங்க மேல உள்ள கரிசனைய. எப்படியும் போய் அழிஞ்சிரட்டோன்லாம் விட முடியல. அதில் ஆரம்பத்தில் ஒரு மகள் தடுமாறி போயிட்டா, பாதை தடுமாறி. ஆரம்பம் நம்ம பழகிட்டிப்போம். நான் இருந்து அழுறேன், எனக்கு தாங்கி கொள்ள முடியல. நேசிக்கிற அந்த தாயார்கிட்ட ஃபோன் பண்ணி அழுறேன். கைனால ஞானஸ்தானம் கொடுத்து திருவிருந்த கொடுத்த அந்த மகள் அப்படியே தடுமாறி விக்கிரகத்தில் போயிட்டாலே யாங்கி அழுறேன். அவங்க உடனே கேட்குறாங்கம்மா, எத்தனை பேரை உனக்கு தரப்போறாரு, இந்த ஒன்றுக்காண்டி கிடந்து அழுறியே. என்ன தெரியுமா சொன்னேன், அவங்க சொல்லிடுவாங்க, அந்த வழி நமக்குலாம் தெரியும். சரியா ஏசு நல்லவர். நேசிக்கிறியான்னு கேட்டவர் நேசிக்கிறேன் என்கிறதற்கு காத்திருக்கல. நேசிக்கிறியா என்று கேட்டவர் அடுத்த வார்த்தை அவரே பதில சொல்றாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஒரு நாள்ல வந்து நின்று கேட்டார், என்னை காட்டிலும் யாரை நீ நேசிச்சாலும் உன்னை விட மாட்டேன், எனக்கு நீ வேணும். இன்னைக்கு வர சொல்றேன், எது மேலேயாவது கொஞ்சம் நாட்டம் வச்சுட்டேன், முடிஞ்சு எவ்வளவுதான். சரி அவர் இல்லைன்னா வாழ முடியாதுங்கிற உணர்வுக்குள்ள கொண்டு வந்தாரு, அன்புக்குள்ள கொண்டு வந்தார், பைத்தியமா மாத்தினாரு. சரியா பைத்தியமா மாத்தினார். கண்ணுக்கு தெரியுதெல்லாம் அவருடைய அன்பு தான், பைத்தியமா மாத்தினார். நான் யோசிக்கிறேன், லாசருவினுடைய அன்பு இப்படி இருந்திருக்கும். யூதர்கள் கண்டுகொள்ற விதத்துல லாசருவை இயேசு நேசிச்சார் என்று சொன்னா சாதாரணமானது கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். அன்பு அன்பு எல்லாருக்கும் தெரியும். இயேசு அவன் கூட இருக்கிறாரு, அவனை ரொம்ப நேசிக்கிறாரு. உங்களை எல்லாரும் கூப்பிட்டுட்டா சத்தம் கொடுத்துருவீங்களா? எல்லாரும் கூப்பிட்டா உங்களுக்கு கேட்குமா? எல்லாரும் கூப்பிட்டா கேட்குமா? நீங்க போயிட்டே இருக்கிறீங்க, உங்களை கூப்பிடுறாங்க, ஒரு சத்தத்தை போடுறாங்க, எல்லா சத்தத்தையும் கொடுத்தோன்னு அப்படி திரும்பி பார்த்துருவீங்களா? உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க சத்தம் தானா தெரியும். அதுதான் அங்க நடந்துச்சு. ஆண்டவர் அந்த காரியத்தை தான் வெளிப்படுத்தினாரு. சரியா கூப்பிட்டா சத்தம் கேட்கண்டி இயேசுவுக்கு தெரியும். அவன் கல்லறைக்குள்ள இருக்கிற 4 நாளாகி போயிட்டு அழுகி போன சரீரம், எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா இவருக்கு தெரியும், நான் சிநேகித்தவன், நான் சிநேகிக்கிறவன், நான் உரத்த சத்தமா கூப்பிட்டா உள்ள இருந்து வெளியே வருவாண்டி ஆண்டவர் தெரியும். கையை தட்டுங்க பாப்போம், எல்லா கையை தட்டி ஹல்லேலூயா. 11 அதிகாரம் 43வது வசனத்தை பார்த்தா பாருங்க எப்படி கூடுறாரு பாருங்க. கல்லறைக்கு வெளியே நின்றுட்டு கல்லெல்லாம் புரட்டி போட சொல்லிட்டு, தான் நேசித்தவன் அல்ல, தன்னால் நேசத்தை பெற்றவன் அல்ல,
நம்முடைய சிநேகிதன் அல்லவா? ஹாயா வர்றாரு, கல்லறைக்கு வெளியே நின்று கல்லெல்லாம் புரட்டி போட சொல்லிட்டு சொல்றாரு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். கையை தட்டுங்க பாப்போம். எக்கால சத்தம் யாருக்கு கேட்கும் தெரியுமா? அவருக்குள் நித்திரையா இருக்கிறவங்களுக்கு தான் கேட்கும். லாசரு செத்து பகல நித்திரையா இருக்கிறான். நம்ம சிநேகிக்கிறவன் நித்திரையா இருக்கிறான். சரியா? வசனம் எல்லாம் இருக்குது. கர்த்தருக்குள் நித்திரையா அடைந்தவர்கள் முதலாவது எழும்புவாங்களாம். நித்திரையா இருக்கிறவங்களுக்கு தான் காதுல தான் அவருடைய சத்தம் கேட்கும். எல்லாரையும் போய் எழுப்ப முடியாது, எல்லாரும் எழுப்பி விட மாட்டார். லாசருக்கு தான் அவர் சத்தம் எப்படின்னு தெரியும். உரத்த சத்தமா ஏன் கூட்டாரு? கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காளா, நித்திரையா இருக்காளா, உன் காதுக்குள்ள என் சத்தம் வரும்னா நான் உரத்த சத்தமா கூட்டா தான் வெளியே வருவான். லாசருவே கூட்ட உடனே நித்திரையா இருந்த லாசருக்கு, ஐயோ நம்ம நேசித்தவருடைய சத்தம் அல்லவா, லாசருவே வெளியே வா, உரத்த சத்தமா கூப்பிட்டாராம். என்ன கொடுத்து வச்ச வாழ்க்கை? என்ன இந்த வாழ்க்கைக்காக தான் உங்களை இப்படி பாடுபடுத்துறது, இவ்வளவு கண்டிப்பா நடத்துறது, இத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதான். அவரு கூப்பிட்ட உடனே தெரியும், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்களுக்கு தான் எக்கால சத்தம் கேட்கும். நம்ம 1 தெசலோனிக்கர் 4:14 பார்ப்போம். ஏனெனில் கர்த்தர் இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். நித்திரை அடைந்தவர்கள், அதான் லாசருவஜனாவும் மரிக்கல, நித்திரையா இருக்கிறான். மரிக்கல, நித்திரையா இருக்கிறான். இப்ப கிறிஸ்தவர்களை மறைச்சவங்க எல்லாம் தேவனுக்குள்ள நித்திரையா இருக்கிறாங்க. அந்த எக்கால சத்தம் அப்படி துணிக்கிற சத்தம் அவங்களுக்காக தான், அவங்களை எழுப்பதான். நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். என்ன ஒரு பெரிய பாக்கியம், என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரியா? லாசருவே சிநேகித்தவனுக்கு தான் ஆண்டவருடைய சத்தம் கேட்டுச்சு. இன்னைக்கு அவ்வளவு மகிமையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு உலக சத்தம் காதுல கேட்காது. ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிஞ்சிருக்குது, அந்நியனுடைய சத்தத்தை அறியல. பிள்ளைகளுக்கு உலக சத்தம்லாம் கேட்காது. வா சினிமாவுக்கு போவோம், சத்தம் கேட்காது. வா சுத்திட்டு வருவோம், சத்தம் கேட்காது. வா அங்கங்க ஜாலியா போயிட்டு வருவோம், சத்தம் கேட்காது. பிள்ளைகளுக்கு, நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சத்தம் தான் கேட்கும். ஏன்னா இவர்கள் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் அவருடைய சொந்த ஜனமா இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரிச்சு எடுத்தாராம். சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர். எந்த பகுதியில் நீங்க மறைச்சு போய் இருந்தாலும் அவருடைய சத்தம் உங்களை எழுப்ப போகிறது. எந்த பகுதியில் பட்டு போன மரத்தை போல் இருந்தாலும் உங்கள் பட்டு போன மரத்தை அவருடைய சத்தம் துளிர்க்க வைக்க போகிறது. சொன்னதை செய்து முடிக்கிறவர், செய்வாரு, செய்வார். வேண்டானாலும் விட மாட்டார். சொல்லுங்க, வேண்டானாலும். இவருடைய அன்பு வித்தியாசமானது தெரியுமா? பிள்ளைக்கு எண்ணமே வராது, ஏன்னா எட்டி பார்க்கும்போது அது உயரமான இடம். ஆனா இது நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நம்ம செய்வோமா? கனவுல கூட எண்ணம் வராது, அதுக்கு மேல பிள்ளை கண்ணும் போகாது. ஆனா அந்த நேரோண்டி வரும்போது முதல்ல அது மேல விருப்பத்தை தகப்பன் கொடுப்பார். அது மேலானது, அது பெருசு அப்படின்லாம் பிள்ளைக்கு எண்ணம் இருக்காது. தகப்பன் விருப்பத்தை கொடுத்ததும் பிள்ளைக்குள்ள ஒரு ஆசையை வளர செய்வார். அதான் விருப்பத்தையும் வெறுப்பையும் அவர் உண்டு பண்றாராம். சரியா? புரியுதா புரியலையா? பிள்ளைக்கிண்டி ஆயத்தம் பண்ணது மேல பிள்ளைக்கு என்ன வராது. ஏன்? அது அறிவு கேட்டாதது, அது நடக்காது, அது யோசிக்க முடியாது, யோசிக்கவும் முடியாது. ஆனா அந்த நேரோண்டி வரும்போது பிள்ளைக்கிண்டி ஆயத்தம் பண்ணின நன்மைகளை தகப்பன் இருதயத்துல விதைக்க ஆரம்பிச்சிருவார், விருப்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஆனா அது எட்டாது, மழைதான், மழைதான். ஆனா தகப்பன் விருப்பத்தை கொடுத்துட்டாருன்னா செஞ்சு முடிச்சிருவாரு. கையை தட்டுங்க பாப்போம், நல்லா கையை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம அந்த இடத்த சொல்லணும் அப்படின்னா, உண்மையில இத்தனை இவ்வளவு அப்படின்னு சொன்னோன்னா அது மேலே எண்ணமே கிடையாது. ஏன்னா இது நம்ம 10 லட்சம்னே கஷ்டம், ஒரு இடத்த 10 லட்சத்து வாங்கியே கஷ்டம். இது கோடிக்கு மேலே சொன்னால் எண்ணத்தை வாங்குறதுன்னா எண்ணமே கிடையாது. ஆனால் அந்த நேரோண்டி வரும்போது அது மேலே ஒரு எண்ணத்தை தந்து, சரியா, அது எவ்வளவு பண்ணனாலும் நமக்கு மழை தான்,
இருதயத்துல பயந்தான் வரும். அதற்கு அப்பாற்பட்டவர் அவர்ங்கிறத காட்டுற விதத்துல காரியத்தை நடப்பிக்கிறவர். பிள்ளைக்கு ஆயத்தம் பண்ணினதை யாரும் எடுக்க முடியாது. உங்க கூட தான் பேசுறாரு. அது அறிவுக்கு அப்பாற்பட்டது தான், யோசனைக்கு புலப்படாதது தான். சரியா? ஆனா அது பிள்ளைக்கு வேணுடி அப்பா முன்குறிச்சு வச்சிருப்பாரு. அந்த முன்குறிக்கப்பட்ட காரியம் உங்களுக்கு அது புலப்படாது. இதெல்லாம் நமக்கா அப்படின்னு யோசித்து விலகிருவீங்க. ஆனா அந்த நேரம் அவர் செய்கிற நேரோண்டி வரும்போது நீங்க எங்க போனாலும் விட மாட்டார். எங்க போனாலும் விட மாட்டார். நன்மைகளை சுதந்திரிக்க வைக்கிறவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அதை தான் செய்ய போறாரு. 2 கரத்தையும் வைத்து சொல்லுங்க, நான் கிரகிக்க முடியாததையும் நான் யோசிக்க முடியாததையும் நடக்காதுங்கிறதையும் தான் என் அப்பா செய்ய விரும்புறாரு. சரியா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி கண்ணை மூடி, தகப்பனே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. உங்க பின்னாடி நாங்க வரும்போது செய்கிற காரியம் மகிமையானது, கிரகிக்க முடியாதது, அறிவுக்கு அப்பாற்பட்டதுப்பா, யோசனைக்கு புலப்படாதது. உங்க பிள்ளைகளை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக நன்றி. விசுவாசத்துல பலப்படுத்திருங்கப்பா. ஐயா, நீர் எப்ப செய்ய விரும்புறீரோ அந்த நாளை யாரும் தாண்ட முடியாது. திராணிக்கு மேலா சோதிக்கப்பட விடவே மாட்டீங்கப்பா, விடவே மாட்டீங்க. நனையாத நேரத்துல நனையாத காரியத்தை செய்ய தகப்பன் திட்டம் போட்டு உங்களுடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டு இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். வீழ்ச்சி இல்லை, தலைகுனிவு இல்லை, வெட்கம் இல்லை. ஐயா, உண்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தோல்வி இல்லை. கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நன்மை விலையேறப்பட்டதுப்பா, விலையேறப்பட்டது. ஆரம்பத்தில் நிற்கிறாங்க, இனிதான் கர்த்தர் மகிமையை காண செய்ய போகிறீர். ஸ்தோத்திரம். நல்லா சுகமா இருக்கட்டும், பலனா இருக்கட்டும்ப்பா. பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.